அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜிங்க. இது தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவோம், இல்லை தக்காளி கடையல்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு குக்கரை வைங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துறேன். 3 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதில் 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தலை, தண்ணியோட அளவு பார்த்திங்கனாக்கா 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக கத்திரிக்காய் கடையல் தயாராகிடும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தண்ணியை நம்ம வடிச்சிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். சூப்பரான கத்திரிக்காய் கடையல், டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கடையல் செய்யுங்க. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடையல் தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு முட்டையாவது இல்லை கருவாடாவது வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.